Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா ரொம்பவே டேஸ்டான and ஈஸியா செய்யற தேங்காய் பால் சாதம் பார்க்கலாம் வாங்க. ஒரு தேங்காவை எடுத்து அத பால் எடுத்து வச்சிருக்கேன் and 3 கப் அரிசி எடுத்து வச்சிருக்கேன். 1/2 hour ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன். and புதினா தேவையான அளவு எடுத்து வச்சுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி எடுத்து வச்சிருக்கேன். 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை நறுக்கி வச்சிருக்கேன் and 4 பச்சை மிளகாவை கீறி எடுத்து வச்சிருக்கேன். and பட்டை, கிராம்பு, ஏலக்காய் and கல்பாசி 4 எடுத்து வச்சிருக்கேன் and தேவையான முந்திரி பருப்பு. பாத்திரத்தை எடுத்து அடுப்பு மேலே வச்சிடலாம். தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா காஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் எடுத்து வச்சிருக்க ஸ்பைசஸ் எல்லாம் எடுத்து ஆயிலில் போட்டுடலாம். நல்லா பொரிஞ்சு அதோட அரோமா வந்துட்டுருக்கு. அண்ட் இந்த ஸ்டேஜில் எடுத்து வச்சிருக்க முந்திரி பருப்பை ஆட் பண்ணிடலாம். முந்திரி பருப்பும் ஆயிலில் நல்லா வதங்கி கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வதக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போது வெங்காயம் சேர்த்துக்கலாம். அண்ட் எடுத்து வச்சுருக்க 4 பச்சை மிளகாவும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க. அண்ட் இந்த ஸ்டேஜில் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். அதோடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா ஆயிலில் வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், பச்சை வாசனை போயிடுச்சு. அண்ட் இந்த ஸ்டேஜில் புதினாவை ஆட் பண்ணிக்கலாங்க. தேங்காய் பால் சாதத்துக்கு புதினா ஆட் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதை நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும், நல்ல ஸ்மெல்லை கொடுக்கும். ஸோ தேவையான அளவுக்கு நம்ம புதினா ஆட் பண்ணிக்கலாம். புதினா நல்லா வதங்கிடுச்சுங்க. அண்ட் இந்த ஸ்டேஜில் நம்ம தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் 3 கப் அரிசி எடுத்திருக்கேன்னு சொல்லிட்டு, அதே கப்பில் நான் 5 கப் தண்ணி சேர்க்க போகிறேன். இப்போது இனிஷியலாக 3 கப் தேங்காய் பால் சேர்க்க போகிறேன். தேங்காய் பாலும் தண்ணி கணக்கில் தாங்க வரும். மூணு கப் தேங்காய் பால் சேர்த்தாச்சு. அண்ட் இப்போது அரிசியை ஆட் பண்ணிக்கலாங்க. 1/2 hour ஊற வச்சு எடுத்து வச்சுருக்க அரிசியை இப்போ ஆட் பண்ணிடலாம். அரிசியை ஆட் பண்ணியாச்சு. இப்போ நல்லா கிளறி விட்டுக்கலாம். கிளறி விட்டுட்டு இப்போ 3 கப் தேங்காய் பால் சேர்த்துருக்கோம். மீதி 1.5 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப்புக்கு 1.5 கப் தண்ணின்னு எடுத்துருக்கோம் நம்ம. இப்போ மீதம் இருக்க 1.5 கப் தண்ணி சேர்த்தாச்சு. தேவையான உப்பு எடுத்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ உப்பு தேவைப்படுதோ அவ்வளோ உப்பு போட்டுக்கலாம். அண்ட் இப்போது குக்கரை மூடிடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு 2 விசில் வர வரைக்கும் நல்லா வேக வைக்கலாங்க. அண்ட் இப்போது 2 விசில் வந்த அப்புறமா நம்ம திறந்து பார்க்கலாம். பாருங்கள், சாப்பாடு நல்லா உதிரியாக சூப்பராக வந்திருக்கு. ஸோ ரொம்பவே டேஸ்டான அண்ட் ஈஸியான சிம்பிள் மெத்தடில் தேங்காய் பால் சாதம் ரெடி. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you soon in next video. Thank you friends.